நாங்குநேரி பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகள் முற்றுகையிட்டு சரமாரியாக புகார் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் நாங்குநேரி பேருந்து நிலையம் மற்றும் அங்குள்ள கழிவறையை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 3 வருடங்களாக பழுதடைந்த கழிவறையை சரி செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் அங்கு சூழ்ந்த பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகள் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரனை முற்றுகையிட்டனர். மேலும் நாங்குநேரி ஊருக்குள் முறையாக அரசு பேருந்துகள் வரவில்லை எனவும் போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை நேரில் புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் அடுக்கடுக்காக புகார் தெரிவித்தனர். அப்போது அங்கு நின்ற பெண் பயணியான மூலக்கருப்பட்டியை சேர்ந்த ஜோதி என்பவர் தங்களுக்கு இலவச பேருந்து பயணம் வேண்டாம் என்றும் இதனால் தனியார் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளது என்று வேதனை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ ரூபி மனோகரன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசுவதாக கூறிவிட்டு அவசரமாக அவர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். %60 அளவிற்கு மக்கள் குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் பிளாஸ்டிக் பயன்பாடு, பிளாஸ்டிக்கால் ஏற்படும் நன்மை தீமை மற்றும் பிளாஸ்டிக் மறுசுழற்சியால் ஏற்படும் நன்மைகள் குறித்தான 4 நாட்கள் கண்காட்சியினை சென்னை மாநகராட்சியின் ஆணையர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இன்று தொடங்கிய கண்காட்சி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் பிளாஸ்டிக் குறித்து விழிப்புணர்வு, அதனால் ஏற்படும் மாற்றங்கள், மறுசுழற்சி முறையை பற்றி விளக்க பள்ளி மாணவிகளுக்கு பிரத்யேகமாக கண்காட்சியினை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு பிளாஸ்டிக் அசோசியேஷன் சார்பாக 4 நாட்கள் நடைபெறக்கூடிய பிளாஸ்டிக் கண்காட்சியினை இன்று துவங்கி வைத்திருப்பதாகவும், பள்ளி மாணவிகளுக்கு பிளாஸ்டிக் குறித்து விழிப்புணர்வு, அதனால் ஏற்படும் மாற்றங்கள், மறுசுழற்சி முறையை பற்றி விளக்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், 60 விழுக்காடு மக்கள் குப்பைகளை பிரித்து கொடுக்க வந்துவிட்டதாகவும், நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டாமல் அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் குப்பை கொட்ட வேண்டும், அதற்கு மக்கள் மனமாற்றம் தேவை என தெரிவித்தார். மதிப்புரிய திரு சுவாமிநாதன் சார் அவர்களும் திரு சேகர் சார் அவர்களும் அவர்களோட கூட இங்கே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன் 4 நாள் நடக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனை திறந்து வச்சுருக்கோம். குறிப்பாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மாணவ செல்வங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸோட பற்றி உள்ள நிறைய கருத்துக்கள் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணுங்கிற அந்த கன்செப்டில் முழுமையாக இது வந்திருக்கு. டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி, செக்ரிகேட் பண்ணுறது எப்படி, ரீசைக்ளிங். அதே மாதிரி பிளாஸ்டிக் பற்றி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பிளாஸ்டிக்ஸ்னால் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்மளோட பல கெனால்ஸில் பார்க்கும்பொழுது அது அருவருப்பாக இருக்குது. பட் அதே பிளாஸ்டிக்கை நீங்கள் பெருங்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக நம்ம மெட்டீரியல் ரிகவரி பண்ணி கம்ப்ளீட்டாக அதை வேறு ஒரு பொருளாக ஸ்கூல் பெஞ்சாவோ இல்லை அட்ராக்டிவ் டேபிள்ஸாவோ, ஏன் நம்ம டிஷர்ட்டாக மாற்றுறதும் ஷூவாக மாற்றுறதுக்கான டெக்னாலஜி இப்போ இருக்கும் பொழுது கன்செப்ட் இந்த ஒரு இதை நம்ம பயன்பாட்டிலேருந்து குப்பைக்கு போகாமல் தெருவில் வீசாமல் செக்ரிகேட் பண்ணி அதை பயன்படுத்தணும். தேசிய கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் தான் திமுக தமிழகத்தில் வெற்றி பெற்றதாகவும், சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வெற்றியுடன் ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து விமானம் மூலம் சென்னை சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது தற்போது அதிமுக 1% அதிக வாக்குகளை பெற்றிருப்பதாகவும், அதேவேளையில் திமுகவிற்கு 6.59% வாக்குகள் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், அதேபோன்று பாஜகவிற்கும் 0.2% வாக்குகள் சரிவடைந்துள்ள நிலையில் அதிமுக வாக்கு வங்கி சரிந்துவிட்டதாக கூறப்படுவது தவறானது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் தேசிய கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் தான் திமுக தமிழகத்தில் வெற்றி பெற்றதாகவும், சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வெற்றியுடன் ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் கூறினார். 2019க்கும் 2024க்கும் வித்தியாசம் 6.59% வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதே போல 2014 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது. 2014 பாரதிய ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 18.28% பெற்றிருக்கிறாங்க.
அவருடைய கூட்டணி 0.2% சரிவடைந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதுக்கு உண்மைக்கு புறமானது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆண்டுதோறும் வருவாய்த்துறை சார்பில் வருவாய்த்துறை சார்ந்த தீர்வுகளுக்கான மனுக்கள் அளிக்கும் ஜமாபந்தி நிகழ்வை ஆட்சியர் கலைச்செல்வி துவக்கி வைத்தார். உடன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் இருந்தனர். இதில் தென்னேரி குறுவட்டத்தை சார்ந்த 8 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியிடம் மனு அளித்தனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் அதனை உரிய தீர்வு காணும் வகையில் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இந்த ஜமாபந்தி நிகழ்வு மாவட்டம் முழுவதும் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், வாலாஜாபாத், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 5 வட்டாட்சியர் அலுவலகங்களில் துவங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் 40க்கு 40 என்ற வெற்றியால் பாஜகவின் பிம்பம் உடைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் சன்னாசிப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற முற்றுகையிடும் போராட்டத்தில் அப்போதைய குன்னம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கர் கலந்து கொண்டபோது பிரச்சினை ஏற்பட்டு அது கலவரமாக மாறியது. இதில் 9 போலீசார் காயமடைந்தனர். இதுகுறித்து கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி போலீசார் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் உட்பட 8 பிரிவுகளின் கீழ் 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கு விசாரணை செய்த நீதிபதி ஜவஹர் வழக்கு விசாரணையை ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக 40க்கு 40 என்ற வெற்றியால் தான் பாஜக சுயமாக ஆட்சியமைக்க முடியாமல் போனதாகவும், பிரதமர் மோடி விஸ்வகுரு என்ற பிம்பத்தை திமுக உடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயங்காது என்றும், அப்படி இயங்கினால் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு போக்குவரத்து துறை நடவடிக்கை மேற்கொள்ளும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். இந்த 40 வெற்றி பெற்றதுதான் மிக முக்கியமான திருப்புமுனை. இந்த 40ம் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய சுயபலத்தில் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமைக்கு சென்றிருக்கிறது. பாரதிய ஜனதா இன்றைக்கு உலகளவில் ஒரு பிம்பத்தை கட்டி வைத்திருந்தார்கள். மோடி என்றால் ஒரு பெரிய விஸ்வகுரு என்ற செய்தியை, அது அத்தனையும் தகர்ந்து போயிருப்பது இதனால்தான் இன்றைக்கு அவர்கள் மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டிய சூழலில் ஒரு மைனாரிட்டி அரசாக மோடி அரசு அமைந்திருக்கிறது. எனவே இந்த 40ம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக எப்பொழுதும் போராடுகின்றவர்கள் என்ற வகையில் தொடர்ந்து போராடுவார்கள். இந்த அரசு எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது இன்றைக்கும் டெல்லியில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற செய்தி. எனவே காலம் பதில் சொல்லும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.